ஹாய் சிலகடிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல், அதாவது பிரியாணி. எங்கள் வீட்டில் நான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். என்னடா இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில சமையல் தெரியும், சில சமையல் தெரியாமல் இருப்பாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, ஒரு சில பேருக்கு எந்த ஒரு சமையலும் தெரியாமல் இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. எனக்கு வந்து ஒரு சில சமையல் தெரியாது. அதை தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். பால் கொழுக்கட்டை, இனிப்பு பணியாரம் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வேறு லெவலில் வந்துருச்சு. பட் வந்து இது சொதப்பல் ஆயிடுச்சு. அது என்ன சொதப்பல்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான ஆயில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்காச்சு. அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து அது கொஞ்சம் வந்து இப்போ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மீடியம் சைஸு அண்ட் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி இப்போ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் வந்து நான் கீரியும் போடலை, கட் பண்ணியும் போடலை, முழுசாகவே வந்து ஒரு 7 மிளகாய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ இதோடவே வந்து நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போயே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தலைனா கூட நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். 6 தக்காளியும் நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு, புதினா, மல்லி அது வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே வந்து ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. தக்காளியும் வெங்காயம் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா வந்து ஒரு 4 டைம் 5 டைமுக்கு மேலே அலசிட்டு, அதுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. ஊறினதை 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அது வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் ஒரு பாக்கெட் தயிர், 10 ரூபா தயிர் தான், அது நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக பார்த்து நல்லா கிளறியாச்சு. தயிர் நல்லா வந்து கறியோடு ஆட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம், அது கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இருந்தாலும் போடணுன்னாங்க, நான் கரம் மசாலா போடலை. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 4 டம்ளர், அதாவது 2 கப் அரிசிக்கு 4 டம்ளர் ஊற்றணுன்னாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணனால அளவு சத்தியமாக தெரில. எங்கள் மாமா அண்ணா சொல்லிகிட்டே இருந்தார், நீ ஃபஸ்ட் டைம் பண்ணுற பாப்பா, சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணு, நம்ம அடுத்த டைம் பண்ணலான்னு. நான் கேட்காம நான் வேறு கொஞ்சம் கெத்தாக சொல்லிட்டேன், பிரியாணி நல்லா வந்துருச்சு, பத்தாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன், ஸோ அதனால் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எனக்கு கன்ஃபார்ம் எங்கள் மாமா சொன்னது அது ஒன்று நான் ஃபாலோ பண்ணனால எனக்கு சொதப்பல் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். நான் அரிசி போட்டது காமிக்கலை, ஏன்னா அந்த டைமில் எனக்கு அப்பா கால் பண்ணிட்டதுனால நான் அரிசி போட்டது காமிக்கலை. ஸோ அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு இழுத்துருக்கும். நான் இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து எடுத்து நான் ஊற்றிட்டாங்க. ஏன்னா அரிசி பதமாகவே இருக்குதுன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணலன்ட்டாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணனால எனக்கு சொதப்பல் ஆயிடுச்சு. நான் ஆட் பண்ணாமல் இருந்தேன்னா கன்ஃபார்மாக எனக்கு நல்லா வந்திருக்கும். ஸோ வந்து நான் ஆட் பண்ணனால எனக்கு வந்து கடைசி வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பிரியாணி, அதாவது டேஸ்டிங் எல்லாமே பிரியாணி கண்டிஷனில் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, நான் தண்ணி ஊற்றுனனால. ஸோ வந்து
தண்ணி மட்டும் வந்து கரெக்டான பதத்தோடு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு அந்தளவுக்கு வரும்போதே தம்மு போட்டுருங்க. ஏன்னா நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ நான் தம்மு போட்டுட்டாச்சு. அதுக்கப்புறம் மாமா வந்தோடனே சாப்பாடு போடணும். எனக்கு பிரியாணி இந்த லெவலுக்கு தான் வந்துருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. பட் ஆனால் குழஞ்சிருச்சு. நான் பண்ண 3 தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அரிசி அதிகமாக வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க அரிசி கம்மியாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது வந்து என்னென்னா, சால்ட்டு வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணி செகண்ட் டைம் கொதிக்கிறப்போ செக் பண்ணி தான் பார்த்தேன். பட் ஆனால் லைட்டாக மட்டும் எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு அளவு வச்சதெல்லாம் கரெக்டு தான். நான் செகண்ட் டைம் வந்து சுடுதண்ணி வச்சு நான் அதை எடுத்து வந்து சரி ஓகே இப்படி பண்ணால் ஆயிருமோன்னு பண்ணது தான் நான் பண்ண 3வது தப்பு. நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சகா விலாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பாய் செல்லக்குட்டீஸ்.